மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. தமிழ்நாட்டை உலுக்கும் போதைப் பொருள். கடல் தாண்டிய நெட்வொர்க் முதல் போலீஸ் கருப்பு ஆடுகள் வரை போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் நடத்துகின்ற ஒவ்வொரு ஆய்வு கூட்டத்திலும் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஆணையிட்டு வருகிறார். ஆனால் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகி வருவது குறித்து தினம்தோறும் செய்தித்தாள்களில் வரும் செய்திகள் மக்களை அச்சப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில்தான் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் உள்ளிட்ட இளைஞர்கள் போதை மருந்து தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு சமூகத்தில் நன்கு அறியப்பட்ட நடிகர்களோ நடிகர்களின் குடும்பத்தினரோ போதைப் பொருள் வழக்கில் கைதாகும் பொழுது மக்களுக்கு இன்னும் கூடுதல் அதிர்ச்சியாக உள்ளது. கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பு காரணமாக கைதான பிரபல நடிகர் மன்சூர் அலிகான் மகன் உள்ளிட்ட 7 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதித்து அம்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவர்களோடு இந்த நெட்வொர்க் முடிந்துவிடவில்லை என்று போலீசுக்கு நன்றாக தெரியும். ஆனால் விசாரணையை விரிவுபடுத்தியுள்ளனர். வாரம் தமிழகம் முழுவதும் பதிவு செய்யப்படும் கஞ்சா வழக்குகளின் எண்ணிக்கை அதிகமாகிறதை தவிர கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் குறையவில்லை. முதல்வர் ஸ்டாலினின் காவல்துறை அதிகாரிகளை வைத்து நடத்தும் ஒவ்வொரு ஆய்வு கூட்டத்திலும் போதைப் பொருட்கள் தடுப்பு பற்றி தான் அழுத்தம் திருத்தமாக பேசுகிறார். இப்படி இருந்தும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை ஏன் தடுத்து நிறுத்த முடியவில்லை? எங்கிருந்து இந்த வஸ்துக்கள் இங்கே இவ்வளவு தாராளமாக கிடைக்கின்றன? ஒரு பக்கம் உளவுத்துறை மிக ரகசியமாக இது குறித்து விசாரித்து வருகிறது. இன்னொரு பக்கம் டிஜிபி, சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோருக்கு போதைப் பொருட்களின் வேர்களை தேடி விசாரணையை முடுக்கியுள்ளனர். நாம் இது குறித்து போலீஸ் வட்டாரத்தில் விசாரித்தோம். தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் போதைப் பொருட்கள் புழக்கம் உடனுக்குடன் அப்டேட் ஆகி வருகிறது. SSD போதை ஸ்டாம்ப், MDM போதை மாத்திரை, கஞ்சா, மெத்தமின் என போதைப் பொருட்களின் வடிவமும் இளைஞர்களுக்கு ஏற்ற வகையில் பல முறையில் மாறி வருகிறது. சென்னை மாநகரத்தின் முக்கிய ஹோட்டல்களில் ரூம் எடுத்து கூட்டமாக போதைப் பொருள் விற்பனையும் பயன்பாடும் நடந்து வருகிறது. பெரிய ஹோட்டல்களில் தொடங்கும் இந்த சப்ளை சின்ன பூங்காக்களை கிளை விற்பனை நிலையங்களாக மாற்றி வைத்திருக்கின்றன. இப்படிப்பட்ட கண்காணிப்பில் தான் டிசம்பர் 3 தேதி JJ நகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட EP பூங்காவில் கஞ்சா புழக்கம் அதிகம் என்று போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அப்படித்தான் அந்த பூங்காவில் 3 பேரை கைது செய்தனர். அவர்களின் மொபைல் நம்பரில் இருக்கும் தொடர்புகளை விசாரித்து மன்சூர் அலிகான் மகன் துக்ளக், புதுப்பேட்டை யோகேஷ், பாசில் அகமது, முகமது ரியாஸ், சையத் சிராஜ், குமரன், சந்தோஷ்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் பின்னால் இருப்பது யார்? அவர்களின் இருப்பிடம் தமிழ்நாடு தாண்டி இந்தியாவுக்குள் இருக்கும் வேறு மாநிலங்களா அல்லது வெளிநாடா என்ற விசாரணையில் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருண், தெற்கு அடிஷனல் கமிஷனர் கண்ணன், வடக்கு அடிஷனல் கமிஷனர் நரேந்திரன் நாயர் என 3 முக்கிய அதிகாரிகளும் தீவிரமாக ஆலோசனை மற்றும் ஆபரேஷன் நடத்தி வருகின்றனர். நரேந்திர நாயரின் கீழ் இணை ஆணையர் டாக்டர் விஜயகுமார் தனி டீம் போட்டு தொழில்நுட்ப உதவியோடு போதைப் பொருள் சப்ளையின் வேர்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் போலீசார் நடத்திய விசாரணையில் போலீசாருக்கே அதிர்ச்சி செய்தி கிடைத்திருக்கிறது. சென்னை மாநகரத்தின் கஞ்சா புழக்கத்தை போலீசார் நினைத்தால் என்றைக்கோ ஒழித்து கட்டியிருக்க முடியும். ஆனால் கஞ்சா விற்பனை மூலம் போலீசாரின் கல்லா நிரம்புவதால் இன்று வரை கஞ்சா விற்பனையாளர்கள் அஞ்சாமல் தங்கள் அட்டூழியங்களை தொடர்கிறார்கள். இதையடுத்து போலீசுக்குள் இருக்கும் கருப்பு ஆடுகள் யார் என்ற விசாரணையில்தான் 2 கருப்பு ஆடுகள் சிக்கியிருக்கிறார்கள். சென்னை வடபழனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதி சினிமா புள்ளிகள், பிசினஸ் புள்ளிகள் அதிகம் புழங்கும் பகுதி. இங்கே கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருந்த போதும் போலீஸ் நடவடிக்கை பெரிய அளவில் இல்லை. ஏன் இந்த விசித்திர விபரீதம் என்று போலீஸ் உயர் அதிகாரிகளின் வேட்டையில் சிக்கியிருக்கிறார் ஏட்டு ஜேம்ஸ். ஓரின சேர்க்கையாளர்கள் அதிகம் பயன்படுத்தும் GRINDR ஆப் என்ற செயலியை தனது மொபைலில் வைத்திருக்கிறார். இந்த ஆப் மூலமாக ஓரின செயற்கையாளர்கள் சந்தித்துக் கொள்வதும் டேட்டிங் செய்வதும் நடந்து வருகிறது. இந்த செயலியில் இணைந்த ஜேம்ஸ் ஏற்கனவே இந்த செயலியை பயன்படுத்தும் பலரையும் போதைப் பொருள் பழக்கமும் ஒருங்கிணைந்திருப்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். இதை வைத்து போதைப் பொருள் நெட்வொர்க்கை பிடிக்கலாம் என்ற வாய்ப்பிருந்த போதும் இதை வேறு வகையாக விபரீதமாக பயன்படுத்துகிறார் ஜேம்ஸ். இந்த ஆப்பில் மெம்பராக இருக்கும் பலர் போதைப் பொருள் பயன்படுத்துவதை உறுதி
செய்து கொண்டு அவர்களை மிரட்டி பணம் பறிக்க தொடங்கிய ஜேம்ஸ் ஒரு கட்டத்தில் போதைப் பொருள் சப்ளைக்கும் உதவி இருக்கிறார் என்று அறிந்த போலீசாரே அதிர்ந்து விட்டனர். இதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல ஐனாவரம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் பரணியும் போதைப் பொருள் கும்பலோடு தொடர்பில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவே அதிர்ச்சி என்றால் இதைவிட பேரதிர்ச்சி தரும் இன்னொரு விவகாரமும் நடந்திருக்கிறது. காக்கி சட்டை போட்டுக்கொண்டே கஞ்சா கும்பலோடு தொடர்பில் இருந்த இருவரின் போன் தொடர்புகள் அவர்களுடைய கால் டீடைல்ஸ் பற்றி ஆராய்ந்த போதுதான் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளோடு இவர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. ஒரே நேரத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் கும்பலோடு தொடர்பு, இன்னொரு பக்கம் இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக துடைத்து எறிய வேண்டிய மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகளோடு தொடர்பு என்பது எவ்வளவு பெரிய விசித்திர விபரீதம். தமிழக அரசில் பணியாற்றும் போலீஸ் அதிகாரிகள் தான் டெப்டேஷனலில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு செல்வார்கள். இந்நிலையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சார்பாக நடத்தப்படும் சோதனையில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களே இந்த கீழ்நிலை அதிகாரிகள் மூலமாக போதைப் பொருள் கும்பலுக்கு சப்ளை செய்யப்படுவதாகவும் தகவல் கிடைத்து ஆடி போயிருக்கிறார்கள் தமிழக போலீஸ் உயர் அதிகாரிகள். இன்னொரு பக்கம் நைஜீரியா, செனகல், கேமரூன் உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து மாணவர்கள் இந்தியாவில் வந்து உயர்கல்வி பயில வருகிறார்கள். இந்த நாடுகளை போன்ற பின்தங்கிய நாடுகளின் மாணவர்களும் இந்தியாவில் கல்லூரி கல்வி பயில மானியத்தோடு தாயுள்ளத்தோடு உதவி செய்து வருகிறது இந்திய அரசு. இந்நிலையில் பெங்களூர், கல்கத்தா, மும்பை போன்ற நகரங்களில் கல்லூரி படிப்புக்காக தமது இந்திய அரசின் மானிய உதவியோடு வரும் மாணவர்களில் சிலரை போதைப் பொருள் கும்பல் தங்கள் வசப்படுத்தி அவர்களை போதைப் பொருள் சப்ளை செயினில் ஒரு அங்கமாக ஆக்கிவிடுகிறார்கள். இந்த கும்பல் தமிழ்நாட்டிற்குள்ளும் ஊடுருவி இருக்கிறார்கள். இப்படி இந்தியாவில் தங்கி படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களின் வீசா முடிந்து விட்டதா, வீசா காலம் முடிந்தும் இங்கேயே இருக்கிறார்களா, அப்படி என்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் போன்ற விசாரணைகளை இந்திய அரசு அதிகாரிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று பெருமூச்சு விட்டார்கள் காவல்துறை வட்டாரத்திலேயே. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் மட்டுமல்ல, அந்த நெட்வொர்க்கும் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டிருக்கும் நிலையில் எதிர்த்து போராடும் அரசு தரப்பும் அதே அளவு விரிவான ஆழமான விசாரணையையும் வேகமாக களையெடுத்தல்களையும் செய்ய வேண்டியிருக்கிறது. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், பாடி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.